போக்குவரவு இது தடை வேற வழியே கிடையாது. நாங்கள் வந்து கலெக்டர்கிட்ட தாசில்தார்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் மனு கொடுத்துட்டோம். எம்பி வந்து பார்த்துட்டு போனாங்க. எல்லாம் மணித்தர 1.5 மாதமாக நாங்கள் வெயிட் பண்ணிட்டோம். எங்களுக்கு போகிறக்கே வழி இல்லாமல் எல்லாரும் சிரமப்பட்டுருக்காங்க. எங்களுக்கு பஸ் ஸ்டாப் வேணும், சைடு ரோடு கட்டி கொடுக்கணும், இந்த டிவைடர் எடுத்து கொடுக்கணுங்க. அதை எடுத்து கொடுத்தா நாங்கள் போயிடுறோம். நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிறோம், இல்லைன்னா நாங்கள் வழி பண்ணுவோம். இல்லை இதனால் என்னென்ன பாதிப்பு வருது? 9 பேர் குழந்தைங்க போகிறதுக்கு, 9 பேர் வயசானவங்க போகிறதுக்கு, பஸ் ஸ்டாப் நிற்கிறதுக்கு போச்சுன்னா ஆக்சிடென்ட் ஆகுது. உள்ளாட்சி போகிறதுக்கு ஏற்கனவே 9 பேர் செத்துருக்காங்க. அதனால நீங்க பஸ் ஸ்டாப் எங்களுக்கு வேணும். பஸ் ஸ்டாப்பையும் இருந்து பஸ் ஸ்டாப்பையும் எல்லாம் எடுத்துட்டாங்க. பஸ் ஸ்டாப் விட இந்த டிவைனர் கட் பண்ணி விட்டீங்கன்னா எங்களுக்கு சேஃப்டி. ஏன்னா இந்த பக்கம் போறதுக்கு அந்த பக்கம் போறதுக்கு எங்களுக்கு உங்க பேர் பகுதியில் தான் ஒரே நிமிஷம் 2 பேர் பேச கேட்காங்க. நாங்கள் வந்து இங்கே கருமாவரம் கிராமத்தில் இருக்கிறவங்க, இங்கே வந்து 1500 பேர் இருக்கிறவங்க. இங்கே வந்து ரோடு போடுறோங்கிற பேரில் எல்லாம் நடுவில் எல்லாம் திட்டம் கட்டி அதை பண்ணி இதை பண்ணி எல்லாம் வச்சு விட்டு போயிட்டாங்க. நாங்கள் போய் எம்பி பார்த்து சொல்லி, கலெக்டர் பார்த்து சொல்லி, தாசில்தார் எல்லாத்துக்கூடையும் சொல்லியாச்சு. யாருமே வந்து போங்க இப்போ பண்ணி தந்துடுறோம் இப்போ வந்தோம்னா நாங்கள் பண்ணி தந்துடுறோம், நீங்கள் போங்கன்னு சொல்லியே சொல்கிறாங்க. அதுதான் சரி, முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் சொல்லி பார்த்தோம், ஒன்றும் கேட்கல. நாங்கள் வந்து இப்போ இன்றைக்கி வந்து ரோடு மறியலுக்கு பண்ணிட்டோம். நாங்கள் வந்து இதனால வந்து என்ன பாதிப்புனா, நெகம் போகிற வழியில் வந்து குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போய் தான் வந்து கிராஸ் பண்ணி தான் போகணும். அதை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு குழந்தை மூஞ்சிகளுக்கு ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா யார் பதில் சொல்கிறது? திட்ட கட்டி வச்சுக்குது, எல்லாம் திட்டில் ஏறி போகையில் தட்டி கட்டி விழுந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? விழுகுறாங்க. பஸ் ஸ்டாப் இருந்ததையும் வந்து ரோடு பெருசு பண்ணுறதுங்கிற பேரில் எல்லாம் இடிச்செறிஞ்சு போட்டு போயிட்டாங்க. ஒரு மழை துளிக்கு வந்து அது எப்படி வெண்காட்டுக்குள் நிற்கிற மாதிரி இருக்குது, இது எப்படி என்ன பண்ணுறது? எங்களுக்கு பஸ் ஸ்டாப்பும் வேணும், இதையும் இன்னைக்கு இடிச்சு விடணும், ரேம்ப் போட்டு கொடுக்கணும். அது எதை கேட்டாலும் இந்த என்ஜினியர் என்னங்கிறாரு, இப்போ பண்ணி கொடுத்துட்றோம், நீங்கள் 50 மீட்டர் பண்ணி கொடுக்கணும், 100 மீட்டர் பண்ணி கொடுக்கணும். எங்களுக்கு சர்வீஸ் ரோடு இருந்த சர்வீஸ் ரோட்டையும் நல்லா எடுத்துட்டாங்க. நாங்கள் ஒன்றும் இங்கே புதுசாக வந்து இடம் கேட்கல, தடம் கேட்கல. பஸ் ஸ்டாப் இருந்தது முதல்ல இந்த இடத்துல இருந்தது. பொதுமக்களுக்கு ஒருத்தர் ஒவ்வொரு கதையை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாது. எங்கள் கோரிக்கையில் நிறைவேற்றினா தான் நாங்கள் விடுவோம். சரி, இதுலேயே தான் வர்றாங்க. இப்போ போகாமல் இதில் தான் வந்து